சங்கீதம் 6 அதிகாரம் 6 வசனத்துல பாத்தீங்கன்னா, முழுதும் என் கண்ணீரினால் படுக்கையை ஈரமாக்கி அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கு பாருங்க, நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கையில அதாங்க நடந்துட்டு இருக்கு. ஏதாவது மனசு காயப்படும்படியான வார்த்தைகள்னாலேயோ, இல்லைன்னா வீட்டுல ஏதாவது பிரச்சனைனாலேயோ, குடும்பத்துல யாராவது ஒதுக்கி வச்சிருந்தாலோ, ஏதோ ஒரு வியாதினால கஷ்டப்பட்டாலோ, நம்ம முழுதும் கண்ணீர் வடிக்கிற ஒரு சூழ்நிலை. இப்படி முழுதும் கண்ணீர் வடித்து படுக்கையை ஈரமாக்குவோம். நம்ம வடிக்கிற கண்ணீரை மனிதன் பார்ப்பாங்க. ஆனா அவங்களால ஒரு ஆறுதலான வார்த்தைகள் தான் சொல்ல முடியுமே தவிர, அதுல இருந்து முழுவதுமா நமக்கு ஒரு விடுதலை வருமா அப்படின்னா வராதுங்க. ஆனா நம்ம ஒரு ஆண்டவர் நம்ம கண்ணீரை காண்கிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம அறிஞ்சிருக்க மாட்டோம். ஆனா ஆண்டவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறாரு. நம்ம வடிக்கிற கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னா மனுஷன்கிட்ட போய் கண்ணீர் வடிக்கிறத விட ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் படிட்டு அவரு முன்ன நம்ம கண்ணீரை வடிக்கும் போது அவர் அந்த கண்ணீரை கண்டு எந்த பிரச்சனைக்காக கண்ணீர் வடிக்கிறோமோ அந்த கண்ணீரை இல்லாமலேயே மாற்றி போடுவாரு. அதுக்குள்ள பதில ஆண்டவர் தருவாருங்க. நம்முடைய ஆண்டவர் கண்ணீரை காண்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா.